हर हर महादेव. ஹர் ஹர் மகாதேவ். காஷி யாத்திரை வந்திருக்கீங்க. எப்படி இருந்தது மாதங்கா டூரிசத்தோட பயணம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாகங்கா டூரிசம் பற்றி இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் இருந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆச்சு. சரி, எனக்கும் வந்து ஒரு 3 இயர்ஸாக காஷி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி விஸ்வநாதர் வந்து மாகங்கா டூரிசம் மூலமாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காரு. அதனால் புக் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கோம். ஸோ பயணம் எல்லாமே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எல்லாமே வந்து நல்லா ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும், என்ன வந்து அந்த இடத்துல பண்ணுறதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்குமே கூப்பிட்டு போய் அந்த இடத்த பற்றி சொல்லி, கோவிலை பற்றி சொல்லி, அங்கே இருக்கிற சாமியோட அற்புதங்களை எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு கோயிலையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த 6 டேஸ் வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம். ஸோ கூடிய விரைவில் திருப்பி அடுத்த யாத்திரை வந்து ரெண்டுமே ஃபுட்டு இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஹோம்லி ஃபுட் எல்லா இடத்துலையுமே வந்து ஹோம்லி ஃபுட் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப பார்த்து கேர் எடுத்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருக்குமே வந்து எந்த ஒரு தொந்தரவு லைக் உடல் உபாதைகள் எதுவுமே இல்லாமல் வந்து நல்ல விதமாக ஃபுட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து லைக் பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ விஸ்வநாதருக்கு வந்து மாகங்கா டூரிசம் மூலமாக என்னை வந்து பாருன்னு சொன்னதுக்கு வந்து நான் விஸ்வநாதருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் காஷி வரேன். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரிப் வந்து இவ்வளோ அழகாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம். ஆமாம். ஸோ ஷயனார்த்தி வந்து அயோத்தியா போயிட்டு வந்து செகண்ட் டே ஆர் தேர்ட் டே வந்து ஷயனார்த்தி போயிருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல ஒரு திவ்யமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நல்ல ஒரு வைப்புன்னு சொல்லலாம். ஒரு பியூர் காஷி வைப் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தர்ஷனமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகம் வந்து எங்கள் கையால் வந்து விஸ்வநாதருக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்பர்ஷ் தர்ஷன் அவரை தொட்டு ஆலிங்கனம் பண்ணி வணங்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு மாகங்கா டூரிசமுக்கும் ரஞ்சிதனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ராம்லல்லா தர்ஷனும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபார்ச்சுனேட்லி கூட்டமும் இல்லை. அந்த சமயத்தில் நம்ம போன சமயத்தில் ஃப்ரீயாக இருந்தோம். ஆமாம். ஸோ ஃப்ரீயாக பார்த்தோம். ஸோ அதுவும் ஆமாம், ஆஞ்சநேயர் டெம்பிளில் வந்து ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. ஆனால் ராம்லல்லா தர்ஷன் அப்போ வந்து ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து போனதுனால சுலபமாக போய் பார்த்துட்டு திவ்யமாக நின்று ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவர் சன்னதியில் நின்று அவரை பார்த்து வேண்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கூட வந்து ஒரு எங்கள் 2 பேர் தவிர்த்து ஒரு 5 பேர் வந்து எங்கள் கூட யாத்திரையில் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தோம். ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியா, ஒவ்வொரு ஏஜ் குரூப், எல்லாருமே வேறு ஏஜ் குரூப் மோஸ்ட்லி. ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து இப்போ அட்டாச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து இன்னும் மென்மேலும் நிறையா யாத்திரைகள் வந்து சேர்ந்து பிரயாணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறோம். நன்றி. தேங்க்யூ. ஹர் ஹர் மகாதேவ். கங்கா 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 விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. ஹர் ஹர் மகாதேவ்.